ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீப் சீக் புதுசாக ஒரு ஏஐ மார்க்கெட்டில் வந்திருக்கு. அது வந்து சாட் ஜிபிடியோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. டீப் சீக்கோட க்ரோத் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி அந்த டீப் சீக்குங்கிறது சாட் ஜிபிடிக்கு ரியல் காம்படிட்டரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, எந்த ஒரு ஏஐ எடுத்துங்க, மெட்டா எடுத்துங்க, கோபைலட் எடுத்துங்க, ஜெமினை எடுத்துங்க, எது வேணால் எடுத்துங்க, எல்லா சாட் ஜிபிடியுமே எல்லா ஏஐயுமே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. எய்தர் அது ஒரு கேள்வி பதிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் ஏஐயாக இருக்கலாம், இல்லை ஒரு லீகல் ஏஐயாக இருக்கலாம், எந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஏஐயாக இருக்கலாம், ஒரு ஆட்டோமேஷன் இல்லைன்னா ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏஐயாக இருக்கலாம். அது என்ன மாதிரி ஏஐயாக இருந்தாலும் சரி, அந்த ஏஐயோட வேல்யூ என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நம்ம கேட்குற கேள்விக்கோ இல்லை நம்ம தேவைக்கோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த ப்ராசஸிங் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான். சொல்யூஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ ஸ்டெப் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கறது தான் அந்த ஏஐயோட வேலை. ஸோ சில ஏஐ வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு நம்ம கேட்குற சொல்யூஷனே பண்ணுது. சில ஏஐ என்ன பண்ணுதுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் சொல்யூஷனிங் மட்டும் கொடுக்குது. இது நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ சில இடத்துல வந்துட்டு பிஸ்னஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டேட்டா பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே வந்து உங்களுக்கு விசுவலைசேஷனோட உங்களுக்குலாம் தரும். அந்த மாதிரி ஏஐ இருக்குது. சில இடத்துல லீகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லீகல் ஏஐ பார்த்தீங்கன்னா கோர்ட் கேசஸ் இருக்குது அப்படின்னா கோர்ட் கேஸ் வந்துட்டு எந்த செக்ஷன் பேஸ்டு எது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த கேஸ் நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டோன்னா அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி அது எந்தெந்த செக்ஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து இதை இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷனுங்கிற மாதிரி சொல்லும். பட் அதை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா லீகல்ங்கிறது வந்து பார்த்தோன்னா ஹியூமன் ரிலேட்டட் ஒன். ஸோ ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் மட்டும் எடுத்துக்க முடியாது. சில நேரத்தில் வந்து ஹியூமன் எரரும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணலாங்கிறதெல்லாம் அந்த ஏஐ வந்து பெட்டராகவே கொடுக்கும். மெடிக்கல் அப்படிங்கும்போது சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஏஐ இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சர்ஜரி பண்ணும்போதோ அந்த சர்ஜரியை வந்துட்டு ஒரு சர்ஜன் பண்ணுறதுக்கும் அது பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணும், இந்த சர்ஜரிக்கு இப்படி தான் பண்ணும். ஆனால் சில கன்சிடரேஷன் அது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த கன்சிடரேஷன் அது பண்ணிச்சாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம இன்புட்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த ஏஐ பண்ணுது. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சாட் ஜிபிடி, கோபைலட், மெட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து பெட்டராகவே பண்ணுறது. சில இடத்துல ப்ரோக்ராமிங் ஏஐ இருக்குது. சில இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடோபில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஐ வச்சுருக்கான், ஜென்ரேட்டிவ் ஏஐ. அது என்ன பண்ணுன்னா அந்த ஏஐ நீங்கள் இருக்கிற ஃபோட்டோஸை வந்துட்டு எடிட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும்னா அது பெர்ஃபெக்டாக எங்கெல்லாம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி காட்டும். வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே தான் வந்து ஆப்பிளில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு இமேஜை மார்க் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னா அது ரிமூவ் பண்ணுறது, அது பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண இடத்துல வந்துட்டு பார்த்தோன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கரெக்டாக ஃப்ளஷ் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ஏஐ பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ இது மட்டுமே அதோட பர்பஸ் கிடையாது. இது தவிர எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அந்த பர்பஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீடை பொறுத்து மாறிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஏஐ சாட் ஜிபிடி அதுக்கு போட்டியாக டீப்சீக் ஏஐ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாட் ஜிபிடி மாதிரி இருக்கிற ஏஐ எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஏஐ, அந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு சாட் ஜிபிடி எடுத்துங்க, அதுக்கு ஒரு நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு அது இருக்கிற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஒரு சில அனலிட்டிக்கல் திங்ஸ் அது பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பதில் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் அந்த ஏஐயோட வேலை. இந்த ஏஐக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவை. ஒன்று ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் தேவை, இன்னொன்று இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் தேவை. இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இருந்தால் மட்டும் அந்த நியூரல் நெட்வொர்க் ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்பிட்வீன் ஏற்கனவே அந்த ஏஐயை ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அதாவது எப்படின்னா எப்படி இன்புட் கொடுத்தா எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் தான் பெட்டராக இருக்கும், இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணணும். எப்படின்னா ரெட் கலர் பார்த்தா நிற்கணும், க்ரீன் கலர் பார்த்தா போகணும், எல்லோ கலர் பார்த்தோன்னா
ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதை ட்ரெயின் பண்ணி கொடுக்கணும். ட்ரெயின் பண்ணி முடிச்ச உடனே ஓகே ரெட் பார்த்தா நிற்கணும், க்ரீன் பார்த்தா போகணும், எல்லோ பார்த்தா ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு அந்த ஏஐக்கு நம்ம சொல்கிறோம். சொல்லி முடிச்ச உடனே அது சப்போஸ் அது வந்து ஒரு காரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரு ஏஐ இருக்குன்னு வச்சுக்கலாம், சிக்னலை பார்த்துட்டு ரெட்டு பார்த்தா நிற்குது. ஸோ இது எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ண டேட்டா பொறுத்து இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏஐ என்ன பண்ணோம், ரெட் கலர் சிக்னல் பார்த்துட்டு நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா க்ரீன்காகவோ எல்லோக்காகவோ வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஏஐயோட வேலை. இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இன்ஃபர்மேஷன் சோர்ஸு, ட்ரைனிங்கு, ப்ராசஸிங், அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்குற கேள்விக்கு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ஆன்சர் வந்து அது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஐ பண்ணுற வேலை. எஸ்பெஷலி ChatGPT மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி இருக்கிற ஒரு ஏஐ பண்ணுற வேலை. இதில் சில ஏஐ வந்து வெப் சர்ச்சும் பண்ணோம், சில ஏஐ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணோம், டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணோம், டாக்குமெண்ட் ரீட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கு நிறைய ஏஐயில். ஸோ இதுதான் பேசிக்லி ஏஐயோட வேலை. சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற விஷயம். அதாவது என்னன்னா ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு நியூஸ் சேனல்லையோ இல்லை ஒரு மீடியாலேயோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் அவைலபிலிட்டிக்காக கொடுத்த ஒரு பப்ளிக் நோட்டீஸ்லேயோ இதுலேயோ இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லையா நீங்கள் வந்து வெப்சைட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. அடுத்து லைசன்ஸ்டு டேட்டான்னு இருக்குது. லைசன்ஸ்டு டேட்டானா என்னென்னா உங்கள் டேட்டாவை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வச்சுக்கேன் ஒரு கம்பெனிகிட்ட. அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டேட்டா அவங்க யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த ஏஐ. ஸோ அப்போது அந்த டேட்டாவும் யூஸ் ஆகும் அதுக்கு. அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், பிஎஸ்என்எல், ஏர்டெல் மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த டேட்டாவை வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த ஏஐக்கு. அந்த டேட்டாவை ஏஐக்கு கொடுத்து அதை வந்து ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஃப்யூச்சரில் என்னெல்லாம் டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதுவே என்ன பண்ணுன்னா, இந்த ஏஐ பேஸ்டு பாட் என்ன பண்ணும், யாராவது ஒரு query பண்ணுறாங்க, இப்போ நானே வந்துட்டு என்னோட நெட்வொர்க் வந்து சரியாக இல்லை, என் ஏரியாவில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்று என்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கும், ரெண்டாவது அதுக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுங்கள், ஒர்க் ஆகதான் பாருங்கள், ஒர்க் ஆகலைன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற டேட்டாவை அந்த ஏஐட்ட கொடுக்குறாங்க. அந்த ஏஐ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளியிலேருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க சில கம்பெனி டெவலப் பண்ணோம், சில கம்பெனி வெளியிலேருந்து வாங்கும். அந்த வெளியிலேருந்து வாங்கின ஏஐக்கு இவங்க லைசன்ஸ் பண்ணி அந்த டேட்டாவை கொடுக்கறதுனால லைசன்ஸ் இல்லை அக்ரிமெண்ட் டேட்டா இதை மாதிரி கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டா. இந்த ஓப்பன் சோர்ஸ் டேட்டானா என்னென்னா, உங்களுக்கு வெப்சைட் அப்படி இல்லைன்னா விக்கிபீடியா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், விக்கிபீடியா மாதிரி இருக்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த விக்கிபீடியாவில் இருக்கிறத ரீட் பண்ணி அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து விக்கிபீடியா அலோவ் பண்ணும், என் டேட்டாவை ரீட் பண்ணிக்கோ அலோவ் பண்ணும்போது அது ChatGPTயோ இல்லை எந்த ஒரு ஏஐ இருந்தாலும் அதை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து டாக்குமெண்டேஷன் பேஸ்டு. டாக்குமெண்டேஷன் வந்து சில டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்தோன்னா வெளியில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். இப்போது எனக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னோட டிவியை ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா டிவியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ ChatGPTயில் போயிட்டு என் டிவி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தனா என்ன மாடல் நம்பர் கேட்கும், என்ன பிராண்டு கேட்கும், கொடுத்துட்டான் அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன் வெளியில் அவைலபிளாக இருக்கான்னு தேடும். அந்த டாக்குமெண்டேஷன் வெளியில் அவைலபிளாக இருந்தால், பப்ளிக்காக அவைலபிளாக இருந்தால் அதை தேடி நம்ம ப்ராப்ளம் சொன்னோன்னா அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட், டிவி ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து இந்த டிவி பிராண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பப்ளிக்காக அவைலபிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக எடுத்துக்கும். அது ஒன்றாச்சு. அப்புறம் பிளாக், சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் பிளாக் எழுதுவாங்க, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இல்லை, அப்புறம் இந்த வண்டி நல்லா இருக்குது, இந்த வண்டி நல்லா இல்லை, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளாகில் எழுதுவாங்க. சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச்சஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். ஏன்னா இது வந்து பப்ளிக்ல அவைலபிள், யார் வேணா ரீட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் வெப்சைட்டில் போடுறாங்க. அது வந்து அது ரீட் பண்ணிக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பேப்பரில் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க.
இப்போ பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணும்போது யாரெல்லாம் படிச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன், அது இது ரிசர்ச் பேஸ்டு, அந்த ரிசர்ச் பேஸ்டுக்கான ஒரு பேப்பர் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், அந்த பேப்பர் தான் இது, இதை படிங்க, அப்புறம் அதை படிச்சுட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுங்க, யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ரிசர்ச் பேப்பர் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும், அதை வந்து இந்த ChatGPT ரீட் பண்ணலாம். வெப்சைட்ஸ்னா என்னன்னா நம்ம போய் கூகுளில் தேடுற மாதிரி அதுவும் என்ன பண்ணுன்னா, ஒரு கூகுளோ இல்லை அது ஒரு சர்ச் இன்ஜின், பிங்கோ ஏதோ ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குன்னா அதோட இன்டெகிரேட் ஆகிருந்ததுன்னா அது மூலயமா சர்ச் பண்ணி உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் கேதர் பண்ணி அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் அந்த ஏஐக்கு. இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எல்லாம் நம்ம அது கொடுக்குறோம் இல்லையா, அது கொடுக்குறது அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான டேட்டாவை நம்ம கொடுத்து அதை சேவ் பண்ணியிருந்து அது பேஸ்டு டிசிஷன் நம்ம கொடுத்ததுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். சில நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அந்த மெடிக்கல் கண்டிஷன் பப்ளிக்ல அவைலபிளாக இருந்ததுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அந்த யாராவது பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அதோட பெரிய தப்பான விஷயம். ஸோ அந்த மெடிக்கல் கண்டிஷனை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ChatGPTயோ இல்லை ஏதோ ஒரு ஏஐ வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னா, பேஸ் பண்ணி டிசிஷன் கொடுக்குது அப்படின்னா அது அதோட பெரிய தப்பு. என்னன்னா ஒரு பர்சனோட பர்சனல் விஷயத்தை வெளியில லீக் பண்றதே பெரிய தப்பு. ஸோ அது வந்து லீகலி அஃபென்ஸ். ஸோ அந்த லீகல் விஷயத்தை அதை வேற ஒருத்தவங்க பப்ளிசைஸ் பண்ணினா அதை வந்து ChatGPT யூஸ் பண்றது அது அதோட பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டாவெல்லாம் வெளியில கொடுக்க கூடாது இல்லையா. ஸோ அந்த சென்சிட்டிவ் டேட்டா வெளியில யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை சேவ் பண்ணக்கூடாது. அந்த சேவ் பண்ணக்கூடாதுன்றது அந்த ஏஐ டெவலப் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சேவ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட், அப்படியே சேவ் பண்ணாலும் தப்பு, அதனால சேவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ்க்கு மட்டும் கிடையாது. ஒரு நான் சொன்ன ரிசர்ச் பேப்பர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிசர்ச் பேப்பரையுமே அவங்க சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் அந்த டேட்டாவை ரீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்குலாம் நம்ம இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுன்றதை அந்த டேட்டா பேஸ் பண்ணி அதை அனாலிசிஸ் கிரியேட் பண்ணிடுது. அப்போ அதை வச்சு நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஏஐயோட வேலை. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அதுக்கு டெலிட் ஆனால் ஏற்கனவே ரீட் பண்ண டேட்டா அதை ட்ரெயின் ஆன விஷயங்களை வச்சு அது சொல்யூஷன் சொல்லுமே தவிர திருப்பி போய் அதை ரெஃபர் பண்ணாது. அதனால அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வைக்காது. அப்புறம் நம்ம ஒரு கான்வர்சேஷன் கிட்ட பண்றோம்னா அந்த கான்வர்சேஷன் டெம்பரரியா சேவ் ஆயிருக்கும். நீங்க டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகும். ஆனா அது சேவ் பண்ணி வச்சுக்காது, பெர்மனண்டா சேவ் பண்ணி வச்சுக்காது. ஏன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சனோட தனிப்பட்ட சர்ச் அப்படிங்கும்போது அதை வந்து பப்ளிசைஸ் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். அவர் வந்து எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னு அவர் தேடினா கூட அதை தலைவலிக்குதுன்ற தேடுற விஷயத்த கூட வெளியில சொல்லக்கூடாது. அந்த ஏஐ அப்படி சொல்லிச்சுன்னா தப்பு, அதை சேவ் பண்ணி வச்சாலும் தப்பு. ஸோ அந்த விஷயத்த அதுவும் சென்சிட்டிவ் டேட்டாவை தான் கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த கான்வர்சேஷனும் அதை சேவ் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணாது. சரிங்களா? இதை தவிர அப்படி சேவ் பண்ணினா அது லீகலி தப்பு. அதனால அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசிக்கலா என்ன பண்ணுவோம்னா வெப் சர்ச் பண்ணி ஆன் த ஃப்ளைலேயே ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லும். ஸோ அது எந்த ஒரு டேட்டாவும் சேவ் பண்ணாது. அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் பேஸ்டு டேட்டாவை சேவ் பண்ணாது. ஆனால் அது பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்துருக்கு இல்லையா, அந்த டெசிஷனை அது அனாலிசிஸ் டெசிஷனை அது சேவ் பண்ணிக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸை சேவ் பண்ணாது. இதுதான் அந்த ஏஐயோட வேலை. இன்னும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வெளியில லீக் ஆகுது அப்படின்னாலோ அப்போ ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அப்புறம் ஒரு ஒரு மக்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆனாலும் அது மக்களுக்கே ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் விடக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் பேஸ்டோ சிட்டிசன் பேஸ்டு விஷயமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் பேஸ்டு விஷயமோ பப்ளிக்காக வெளியில ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் நடக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஆபத்துல கொண்டு போய் முடியலாம். அதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அது சேவ் பண்ணவே கூடாது, சேவ் பண்ணாது. அதனால இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனோ எதுவோ அது கவர்மெண்டா பப்ளிக்கா ரிலீஸ் பண்ற வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அதை யூஸ் பண்ணாது. அப்படி ரிலீஸ் பண்ணாத விஷயத்தை அதை யூஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு தப்பு. ஸோ அதை சேவ் பண்ணாது. ஸோ இந்த காரணத்துக்காக அந்த டேட்டாவெல்லாம் அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க. சில நேரத்தில் ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் வரும். ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு டிவியை சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிவியை சர்வீஸ் பண்ணும்போது அதில் நிறைய சர்க்கியூட் டயக்ராம்ஸ் இருக்கும். அந்த சர்க்கியூட் டயக்ராம்னா கிட்டத்தட்ட ஒரு டிசைன் கொண்டு வந்து கொடுத்துரும். ஒரு டிவியை டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுத்துரும். அதில் என்ன சில ப்ரோக்ராமிங்ஸ் மட்டும் தான் இருக்காது, மற்றபடி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராம் கிடச்சுன்னா அது பண்ணிடலாம். ஸோ அப்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து சப்போஸ் ஒரு சாம்சங்கோடது அப்படின்னா அந்த சாம்சங்கோட டிவியோட சர்க்கியூட் டயக்ராம் வெளியில் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. எஸ்பெஷலி அது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதை தவிர பப்ளிக்கா அது அவைலபிளா இருந்ததுன்னா அது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா சாம்சங்கோட காம்படிட்டர் அந்த சர்க்கியூட் டயக்ராம் பேஸ் பண்ணிட்டு ஒரு டிவியை டெவலப் பண்ணி
அவங்களுக்கு ஒரு காம்படிட்டரை டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு காப்பிரைட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுங்கும் போது அதை அவங்க சூ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா சூனா கேஸ் ஃபைல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இது ஒரு லீகல் கேஸ்ல கொண்டு போய் முடியும். அதனால ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் சார்ந்த அவங்க கம்பெனிக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணணும்னா அது ஏஐ யூஸ் பண்ணாது. அந்த யூஸ் பண்ணாலும் அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற ஏஐ அவங்களுக்காக டெவலப் பண்ண ஏஐ அவங்களுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை வெளியிலையும் ரிலீஸ் பண்ணாது, அதை சேவும் பண்ணாது. இதுவே வெளியில இருக்கிற ஏஐ கமர்ஷியல் ஏஐ வந்து இந்த ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ணுறதுக்கு லீகலி தப்பு, அதனால யூஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து இதை ஹேண்டில் பண்ணும். பேசிக்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக இருந்தாலும் அது அதுக்குள்ளே சேவ் பண்ணிக்காது. அதை ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஏதாவது டெசிஷன் எடுத்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் டெசிஷனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிக்கும். ஏன்னா அடுத்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டெசிஷன் தேவைங்கிறதால எடுத்துக்கும். ஆனால் பேசிக்காக அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்காது. இதுதான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிற விஷயம். அடுத்து இப்போ டீப்சீக் வந்து ஒரு சாட் ஜிபிடிக்கு காம்படிட்டரானா அஃப்கோர்ஸ் ஒரு காம்படிட்டர் தான். ஆனால் டீப்சீக் மட்டும் காம்படிட்டர் கிடையாது. கோபைலட் இருக்கு, மெட்டா இருக்கு, இது இருக்கு, அது பாட் இருக்கு, அது தவிர ஜெமினாய் இருக்கு. இது மாதிரி நிறைய ஏஐ இருக்கு. அந்த நிறைய ஏஐயுமே சாட் ஜிபிடிக்கு காம்படிட்டர் தான். இந்த ஏஐ எல்லாமே இந்த காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால சாட் ஜிபிடியோ அவங்களோட மார்க்கெட்டோ குறைஞ்சிருமானா அஃப்கோர்ஸ் நாட். ஏன்னா அவங்க வந்து ஒரு சேலஞ்சிங் காம்படிஷனுங்கிறதுனால அவங்க இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இது இப்படி போயிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் போயிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. ஓகேவா? எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா M1 சிப் வந்தோடனே ஆப்பிள் லேப்டாப்லாம் சூப்பராக இருந்தது. அதை விண்டோஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பேட்டரி நிற்கல, 1008 பிரச்சனை காமிச்சு இதோட இது வந்து பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ விண்டோஸ் லேப்டாப்ஸ், இப்போ மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணுற விண்டோஸ் லேப்டாப்பு ஆப்பிள் லேப்டாப் M1 ப்ராசஸர் இருக்கிற ஆப்பிள் லேப்டாப் அளவுக்கு ஈக்குவலாகவும் இருக்கு, சில விஷயத்துல பெட்டராகவும் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதை ஒரு காம்படிஷனாக நினைச்சதால தான் அவங்க நல்லா கொண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க மேலே போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான். ஆனால் ரியலி எதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த விஷயத்துல வரவே வராது. இது ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை ஒரு டீப்சீக்கோ அந்த காம்படிஷனால ஒரு த்ரெட்டு கிடையாது. சாட் ஜிபிடிக்கு டீப்சீக் வந்து ஒரு த்ரெட்டு கிடையாது. எது எக்ஸாக்ட் த்ரெட்டு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். அது என்ன இன்ஃபர்மேஷன் சோர்சஸ்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்கள் தான் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். இதுல அது என்ன பெருசாக த்ரெட்டு வந்துடும் அப்படின்னா சில நேரத்தில் இன்ஃபர்மேஷன் லிமிட் ஆகும். அப்படின்னா இது வரைக்கும் அவைலபிள் அந்த ரிசர்ச் பேப்பர், ஓகே, ஃப்ரீயாக இருந்த ஒரு ரிசர்ச் பேப்பர், அதை வந்துட்டு இனிமேல் நான் இனிமேல் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ண விரும்பலை, அதை வந்து நான் ஏதாவது ஒரு போர்ட்டலில் போட போகிறேன் அப்படின்ட்டு அதை தூக்கி ஏதாவது போர்ட்டலில் போட்டாங்கன்னு வச்சுங்க. ஓகே, அந்த ரிசர்ச்க்காக ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணி அந்த ரிசர்ச் சொசைட்டியில் இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பப்ளிக் அவைலபிள் இருக்காது, அதில் இருக்கும், யார் வேணுனாலும் அதில் போய் பார்க்கணும், அதில் மெம்பராக இருக்கவங்க தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச்குள்ளே என்டையர் வேர்ல்ட்லேயே இந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா பப்ளிக்காக எந்த ரிசர்ச் பேப்பரும் இருக்காது. அது பேஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராசஸிங்குமே பண்ண முடியாது. சாட் ஜிபிடி மட்டும் இல்லை, எந்த ஒரு ஏஐயும். அப்போது பழைய டிசிஷனை வச்சு தான் அதால் பண்ண முடியும். அது பழைய டிசிஷன் வச்சு பண்ணும்போது கூட சில நேரத்தில் அந்த பேப்பர் அவைலபிளாக இல்லைன்னா அதோட இன்னும் சில விஷயங்களை வந்து அதால் எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா எக்ஸாக்டான சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது, ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் தான் கிடைக்கும். இந்த அப்ராக்சிமேட் சொல்யூஷனை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய யூஸ் ஆகாது. ஓரளவுக்கு யூஸ் ஆகுமே இருக்கும், ஒரு பெரிய லெவலில் யூஸ் ஆகாது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து இப்போ அந்த சொசைட்டி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லா ரிசர்ச் பேப்பரையும் அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் ஆயிடுது. சப்போஸ் எந்த ஏஐ சேவ் பண்ணி வச்சிருந்ததுன்னா காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் போட்டு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சூ பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ் ஃபைல் பண்ணி அந்த சாட் ஜிபிடியோ இல்லை இது கூகுளோட ஜெமினையோ எதுவாக இருந்தாலுமே அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி லாசூட் ஃபைல் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணதுக்காக பெனால்ட்டி போட்டு காசு வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஒரு பிரச்சனை கொண்டு போய் முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஒரு பயஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா அது அதோட பெரிய பிரச்சனை கொண்டு போய் முடியும். அது என்ன அப்படின்னா பயஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சாட் ஜிபிடி வந்துட்டு சாட் ஜிபிடி இல்லை ஏதோ ஒரு ஏஐ, ஓகே, எக்ஸாம்பிள் ஏஐ வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டேட்டா மட்டும் ரீட் பண்ணி
ஒரு டெசிஷனை கொடுக்குது, மக்கள் கேட்குற கேள்விக்கு கொடுக்குது அப்படின்னா, அப்போ பி பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதை வெரிஃபை பண்றது இல்ல. அது இருக்கான்னு அதுக்கு தெரியாம என்ன பண்ணுது, ஒரு சார் ஒரு சாரார் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணியே நமக்கு சொல்றதுனால, அப்போ என்ன ஆகுது, இது பயஸ்டு ஒப்பீனியன், பயஸ்டு சொல்யூஷன் மாதிரி ஆகுது. எப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டுமே அது சொல்லிக்கிட்டு இருக்கும். ஏ பார்ட்டி கொடுக்கறது மட்டுமே, பி பார்ட்டி கொடுக்கறது அது அது கன்சிடரே பண்ணாது. அப்ப என்ன ஆகும்னா, மக்கள் எல்லாம் ஏ பார்ட்டி சேர்ந்த மக்களாவே மாறிடுவாங்க. அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதுதான் வந்து பயஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த பயஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனாலையும் ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐக்கு ஒரு ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா அது பலதரப்பட்ட இன்ஃபர்மேஷனை அதை ரீட் பண்ணணும். ஆனா அது என்ன பண்ணும்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் ரீட் பண்ணா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நான் ஏஐ ரீட் பண்ணலாம்னு கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன், தவறுதலாவே கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த டேட்டா அதை ரீட் பண்ணாது. ஏன்னா அதை ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷனை வச்சுட்டாங்கன்னா, இல்லை பிரைவேட் இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஆக்கிட்டாங்கன்னா, அதால இந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியாது. பி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரீட் பண்ண முடியாது. அப்போ அது கொடுக்கறது பூராமே ஏ பார்ட்டி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுனா, மக்களுக்கு ஏ பார்ட்டி சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் போய் சேருமே தவிர பி பார்ட்டி சொல்ல வேண்டிய விஷயங்கள் போய் சேராது. ஸோ அதுவும் ஒரு பயஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இதனால ஏஐயோட சொல்யூஷன் வந்து நிறைய விஷயத்துல ஒரு சாரார் சார்ந்த விஷயமாவே மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ரைட்டு தப்புங்கிறத விட இது ஒரு சாரார் சார்ந்த விஷயமா இருக்கும். அதோட இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு சைடு தெரியாமலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு வெப்சைட்ல இல்ல ஒரு ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ இல்ல யூடியூப்லயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படிங்கிறத அது வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சாட் ஜிபிடியோ இல்ல ஒரு ஜெமினையோ என்ன பண்ணுதுன்னா, டீப்சீக்கோ என்ன பண்ணுதுன்னா, அந்த டேட்டாவை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர அந்த டேட்டா கரெக்டாக செக் பண்ணது சில நேரத்தை செக் பண்ணவே முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, அந்த டேட்டாவோட அத்தன்டிசிட்டி அடி வாங்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு ஏரியால தண்ணி பிரச்சனையால ஏதோ ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்துட்டு இந்த தண்ணியால தான் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத இப்போ பரவலாக்கிறாங்கன்னா, ஆனா அந்த தண்ணியோட இடத்த போய் பார்த்தோம்னா அது கிளீனா தான் இருக்கு, எந்த பிரச்சனையா இருக்கும். ஆனா இன்பிட்வீன் அந்த தண்ணி எடுத்துட்டு மக்களுக்கு கொடுக்குற இடத்துல அது பிரச்சனையா இருந்ததுன்னா, அப்போ இந்த சாட் ஜிபிடியால செக் பண்ண முடியாது இல்லையா? ஃபேக்சுவலான விஷயம் என்னன்னா, தண்ணி நல்லா இருக்கும், மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா பார்த்தோன்னா நடுவுல அந்த தண்ணியை எடுத்துட்டு போற இடத்துல மட்டும் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த வியாதி பரவறதுக்கு காரணம் இந்த நடுவில் இருக்கிற மீடியம் தான். அந்த மீடியம் தான் சொல்லணுமே தவிர தண்ணி சோர்ஸ் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ இந்த மீடியம் தான் எக்ஸாக்ட் ப்ராப்ளத்துக்கான காரணம். இப்போ சாட் ஜிபிடி நம்ம கேட்கும்போது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏரியாவில் இருக்க தண்ணி குடிக்கிறதுனால எங்களுக்கு இந்த வியாதி வருது அப்படின்னு அவங்க ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி அதை ரீட் பண்ணிட்டு இப்போ அந்த ஸ்பெசிபிக் டிசீஸை பத்தி தேடும்போது இந்த ஏரியாவில் அதிகமா இருக்கு, காரணம் இந்த இடத்துல இருக்க தண்ணி அப்படின்னு சொல்லிடும். அப்போ அது வந்து ஒரு பெரிய மிஸ்இன்ஃபர்மேஷனா போயிடுது, அது ஒரு ஃபேக்சுவல் எரரா போயிடுது. அப்போ வந்துட்டு அதோட அத்தன்டிசிட்டியை சாட் ஜிபிடியால வெரிஃபை பண்ண முடியல. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எதனாலனா, எக்ஸாக்டா தண்ணி நல்லா இருக்கலாம், மக்களுக்கு வியாதி இருக்கலாம், ஆனா கொண்டு போற மீடியம்ல ப்ராப்ளம் இருக்குன்றத சாட் ஜிபிடியால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா தண்ணியும் வெரிஃபை பண்றது இல்லை, மீடியமும் வெரிஃபை பண்றது இல்லை. ஜஸ்ட் ஒருத்தன் போட்டுற ஃபேஸ்புக் போஸ்டால மட்டும் அதை ரீட் பண்ணி அது உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் ஒரு பெரிய பிரச்சனை. எதுக்கு, எந்த ஏஐயா இருந்தாலும் அதுக்கு பெரிய பிரச்சனை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த இடத்துல யார் ஜெயிச்சிருக்கா, இந்த இடத்துல யார் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்து இந்த கட்சி ஜெயிச்சதுன்னா எனக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, அதனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க, அதனால அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் வச்சுங்க. ஏ பார்ட்டி பி பார்ட்டி, ஓகே, நான் 2 பார்ட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ பார்ட்டி ஜெயிச்சானா அவங்க கொடுத்த ப்ரொபோசல்ஸ் படி இந்தந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் டெவலப் பண்ணுறோம், கண்ட்ரியில் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இப்போ பி பார்ட்டி இந்தந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஒரு சிட்டிசனாக என்ன பண்ணுவேன், இவங்க ஜெயிச்சா இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இவங்க ஜெயிச்சா இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் தேடிட்டு இருக்கேன், ஓகே, நான் வந்து நெட்டில் தேடிட்டு இருக்கேன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு ஜெயிச்ச உடனேவே அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நான் இம்மீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அதோட விலையெல்லாம் கம்மியாக இருக்குது, டக்கு 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 டக்குன்னு வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா,
இந்த பார்ட்டி ஜெயிச்சிருக்கா தோத்துருக்கான்னு அதுக்கு தெரியாம ஏதோ ஒரு இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை வச்சு அது வந்து இந்த பார்ட்டி லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ சப்போஸ் இந்த பார்ட்டி லீடிங்ல இருக்கணும், அது ஆக்சுவலா ஃபேக்டா ரீடிங்ல இருக்குன்னு ஏ பார்ட்டி லீடிங்ல இருக்குன்னா இந்த பி பார்ட்டி வந்து லீடிங்ல இல்லாத போது இது லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு நான் என்ன பண்றேன்னா இந்த பார்ட்டி பேஸ் பண்ண ஷேர்ஸ்க்கு பதிலாக இந்த பார்ட்டி பேஸ் பண்ண ஷேர்ஸை நான் வாங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த பி பார்ட்டி பேஸ்டு அப்படிங்கிற போது என்ன ஆகுது, என்னோட ஷேர்ஸோட ரேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதோட க்ரோத்து ரேட்டு கூட இல்லை க்ரோத்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்னா இது வந்து ஒரு கிராஜுவலாக கோ ஆகும். இப்போ ஏ பார்ட்டியோட ஷேர்ஸ் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸோட ஷேர்ஸு இல்லை அவங்க ப்ரமோட் பண்ணுற பிஸ்னஸோட ஷேர்ஸு இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டட் ஷேர்ஸ் எல்லாம் நல்லாவே க்ரோ ஆகும். அப்போது எனக்கு வர வேண்டிய க்ரோத்து கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனோ என்ன ஆகுதுன்னா என்னோட பெர்சனலான பெனிஃபிட்டும் எனக்கு வந்து குறையுது. ஸோ இது ஒரு வகையான டிசிஷன் எரரில் கொண்டு போய் விடுது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ பேசிக்கலி காம்படிட்டர் வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் கிடையாது. அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் தான், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் லிமிடேஷன் தான், இந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் பிளாக். இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. இது வந்து அந்த ஒரு ஏஐக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஏஐயுமே பாதிக்கும். ஸோ எந்த ஏஐயுமே க்ரோ ஆக முடியாது. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸும் இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டியும் தான் ஏஐக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சே தவிர இந்த டீப்சிக்கு வந்து சாட்ஜிபிடிக்கு சேலஞ்சான்னு கேட்டோம்னா இல்லை, அவங்களே கேட்டாலும் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது. ஏஐயால் ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது, ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஒரு எரர்டு இல்லைன்னா ஒரு இன்சஃபிஷியன்ட் சொல்யூஷன் தான் அதால் கொடுக்க முடியும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்துலையுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ அந்த ஏஐ என்ன பண்ணணும்னா பழைய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை வந்து சொல்யூஷன் கொடுத்தாகணும். இப்போ பழைய இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா ஏற்கனவே எடுத்த டிசிஷன்ஸ் பேஸ்டு தான் அதை கொடுத்தாகணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற டிசிஷன்ஸ் என்ன இருக்கும், அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் அவைலபிளாக இருந்தது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டிசிஷன் பேஸ் பண்ணி எடுத்துருந்ததோ அதுதான் வந்து இப்போ கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது மோரலஸ் அவுடேட்டடாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ரிசர்ச் வந்து பப்ளிஷ் ஆச்சு அது மேலே அப்படிங்கும்போது அந்த ரிசர்ச் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்காது. அது எங்கே இருக்குன்னா அந்த ரிசர்ச் சொசைட்டிலாம் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் தான் இருக்கும். அவங்களுக்குள்ள தான் அந்த சொசைட்டிக்குள்ளே மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பரானால் தான் அதை படிக்க முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன பண்ணுறாங்க, 1008 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ரிசர்ச் பேப்பர் எங்கே இருக்குது நம்ம தேடுறோம் அப்படின்னா நெட்டில் எக்கச்சக்க ரிசர்ச் பேப்பர் அவைலபிளாக இருக்குது, நம்ம தேடி எடுத்து படிக்கிறோம். அப்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இந்த சொசைட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது இந்த இடத்துல தான் போட்டு வைக்கணும், பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடாது, இதனால நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அப்போ மூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு இந்த ஏஐயால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா நாளைக்கே வேற ஒரு பப்ளிக் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆகுது, அது வேற ஒரு ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் வந்து இல்லை ஒரு மெடிசன் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இதுக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நேற்று வரைக்கும் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அது கிடைக்கும். இன்னைக்கு வந்து ரிசர்ச் பேப்பரோட இன்ஃபர்மேஷன் அது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை தவிர கேப் நிறையா இருக்கும். சில இடத்துல வந்துட்டு ஒரு சில ரிசர்ச் பேப்பர்ஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நெட்டில் தேடுற இன்ஃபர்மேஷன் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, விக்கிபீடியாவில் டிலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் வரைக்கும் அது விக்கிபீடியாவில் ரீட் பண்ணிட்டு இருந்தது. யாரோ அப்ஜெக்ஷன் கொடுத்து என்னோட இன்ஃபர்மேஷனை விக்கிபீடியாவில் எப்படி போடலான்னு சொல்லி அதை டிலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிலீட் பண்ண பிறகு அது இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அது தேடும்போது அவர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அங்கே தேடும்போது என்ன ஆகுமோ அது கிடைக்காத போது அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஏஐக்கு கேப் கிரியேட் பண்ணும், டிசிஷனிங்களோ இல்லை சொல்யூஷனிங்களோ ஒரு கேப் கிரியேட் பண்ணும். இது எங்கே போய் முடியும்னா ஒரு யூஸ் ஆகாத ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடியும். இது பெருசாக யூஸ் ஆகாத பாதி நம்ம தேடுறது வேஸ்ட் அப்படின்ட்டு அந்த ப்ராடக்டே ஒதுக்கிறதுக்கான சான்ஸில் கொண்டு போய் நிறுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அமேசான் பேக்கில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஒரு சிம்பிள் வந்து எதுக்கு அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அந்த தேடுற இன்ஃபர்மேஷன் வந்து எத்தனை வெப்சைட்ல அது இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு இந்த ஏஐக்கு ஆக்சஸ் இருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் அந்த சிம்பிளை வந்து அந்த வெப்சைட்ல தேடி அதுக்கப்புறமா சொல்யூஷன் உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸை கொடுக்கும். இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஏஐக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கான அமேசான் ரிலேட்டட் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறத வச்சுங்க, அந்த சிம்பிள் ரிலேட்டடாக போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்க வெப்சைட்டுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு வச்சுங்க, அப்போ அந்த ஏஐயால் எடுக்க முடியாது.
அப்போ சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்காது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேப் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஏஏ நம்ம ஒதுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த சொல்யூஷன் சரியா தெரியாது, நம்ம இது பார்த்துப்போம் அப்படின்னு போகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஏஐக்கு பெரிய சேலஞ்சு. இன்னொரு ஏஐ கிடையாது. ஏன்னா இந்த ஏஐக்கு கிடைச்சது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த அமேசான் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எப்படி வந்து இந்த ஏஐ கரெக்டாக சொல்லுது, நம்ம வந்து ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோமே, இந்த ஏஐ மட்டும் கரெக்டாக சொல்லுது, அந்த ஏஐ கொடுக்கல. ஏன்னா இது ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன்னால ஒரு ஏஐ கொடுக்கல, அது கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ செகண்டாக வந்து ஏஐ என்ன விட கரெக்டாக கொடுத்துருக்கு, ஆன்சர் கரெக்டாக கொடுக்குது, என் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி கொடுக்குது. என் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணதுன்னா அது ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன், அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சஸை பிளாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்பத்துலேருந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கொடுக்காது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ்டு அது கொடுக்கும், அப்போ அது கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் டெசிஷன் எடுத்திருந்தீங்களோ அதெல்லாம் டெசிஷன் டெலிட் பண்ணுங்க. அமேசான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஏஐக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கரெக்டான ஆன்சர் கொடுத்த ஏஐக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட் சிம்பிள் போட்டிருக்குன்னு வச்சுங்க பேக்கேஜில், அந்த ஹீட் சிம்பிள் பேஸ்டு ஒரு டெசிஷனை வந்து ஒரு ஏ எடுத்திருக்கு, பி வந்து தெரியலன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா பிக்கு தெரியாது. ஏன்னா இந்த அமேசான் வெப்சைட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இதை ஆக்சஸ் பண்ணல. ஆனா வெப்சைட் என்ன பண்றாங்கன்னா, அதை ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்டட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு எடுக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆக்சஸ் கொடுக்கும் போய் இது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதையும் ரீட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அமேசான்காரங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓகே வேற ஏதோ மிஸ்டேக்ல இந்த விஷயங்களும் ஏஐக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு, அப்ப என்ன பண்ணோம், இந்த விஷயங்களுக்கு உண்டான ஆக்சஸை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணோம். அப்புறம் இது பேஸ்ட் எதுதான் ஏற்கனவே எடுத்திருக்கோம் அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டர் வாங்கிட்டு இந்த நீங்க சர்ச் பண்ணீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபயர் சிம்பிள், அந்த ஃபயர் சிம்பிள் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது டெலீட் பண்ணிடும். அப்போ செகண்ட் டே நீங்க தேடும் போது காட்டலாம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இது ஏன் காட்டல, இது சரியான ஏஐ இல்லை, நேற்று ஒன்று காட்டுது, இது ஒன்று காட்டுது, இதுவும் ஒதுக்கு அழிங்க. நீங்க எத்தனை ஏஐ கொண்டு வந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அது கொடுக்காது. அப்போ அந்த ஏஐ ஒதுக்குறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ பாசிபிளி என்ன ஆகும்னா, அமேசான்காரங்க வெப்சைட்லேயே போயிட்டு அவன் ஒரு ஏஐ வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃப்ஸ்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். அந்த ஏஐல போயிட்டு இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டாக கட்டும். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, இதெல்லாம் வேஸ்டா, இவன் தான் கரெக்டாக கட்டுறான் அப்படின்ட்டு நம்ம அந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அது ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷனை அதை காட்டுறதுக்கு ரீட் பண்ணி சொல்றதுக்கான ஆக்சஸ் அதுக்கு இருக்கு. வேற வெளியில இருக்க ஏஐயோ பிஏஐயோ இல்ல டீப்சிக்கோ சாட்ஜிபிடிக்கோ இல்லைன்னும் போது அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்காது. ஸோ அதனால வேற ஒரு ஏஐ ப்ரமோட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் பேசிக்கலி இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் தான் வந்து ஏஐக்கு பெரிய சேலஞ்சே தவிர ஒரு காம்படிட்டிவ் ஏஐ கிடையாது. இப்போ ஃபைனலா என்னன்னா, எங்க போய் நிற்கும்னா இந்த விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் வார்ல போய் நிற்கும். ஏஐ வார்ல போய் நிற்காது, இன்ஃபர்மேஷன் வார்ல போய் நிற்கும். இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்க்கான வார். அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கும். இப்ப 10 ஏஐ வந்துச்சு. 10 ஏஐ என்ன பண்ணுதுன்னா 10 இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இப்போ வந்துட்டு விக்கிபீடியாவே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. 10 ஏஐயும் விக்கிபீடியா ஆக்சஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல 11வது ஏஐ வந்து என்ன பண்றதுன்னா அந்த விக்கிபீடியாவை வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க. வாங்கிட்டு இனிமே என்ன தவிர யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க கூடாதுன்னு நான் முடிஞ்சு போச்சு. 10 ஏஐயும் வராது, 11வது வந்து ஏஐ தான் ஹிட் ஆகும். அப்ப என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் வாங்க யார் கையில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க தான் பெட்டரான ப்ராடக்டா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய ஏஐ இன்டெரக்டா என்ன பண்ணுவோம், ஃபண்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி தன்னோட வெப்சைட்டுக்குள்ள தனக்குள்ள கொண்டு வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டரா ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணிட்டு, இல்ல ஒரு 2 ஏஐ சொல்றேன், 2 ஏஐ 3 ஏஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சொசைட்டிக்குள்ள கொண்டு வந்துரு. இந்த சொசைட்டியோட அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்ப அந்த 3 ஏஐ மட்டும் தான் வரும். 4வதா வர ஏஐ இதுல மெம்பர் ஆனா மட்டும்தான் அந்த டேட்டாவை ரீட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது, ஆப்வியஸா ஒரு காம்படிஷன் டெவலப் ஆகுது. அப்ப அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின்ஸ்ட் என்ன பண்ணுவான், வேற மாதிரி ஒரு சோர்ஸ்ல இருந்து அந்த ரா இன்ஃபர்மேஷனை வாங்கி இவன் என்ன பண்ணுவான், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும், இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அவன் காசு கொடுத்து வாங்கி அவனோட சொசைட்டிக்குள்ளேயோ அவனோட ரிலேட்டட் வெப்சைட்ஸ்குள்ளேயோ போஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இன்ஃபர்மேஷன் காசாம வருது. ஸோ இன்ஃபர்மேஷனுக்காக வார் நடக்கும். யார் கையில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ஏஐ வந்து பிளே ஆகும். அப்போ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 10 கம்பெனி இருக்குன்னா 10 கம்பெனி என்ன பண்ணுவாங்க,
இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள கொண்டு வரலான்ட்டு அது ரிலேட்டட் கம்பெனி எல்லாம் வாங்கி போட ஆரம்பிப்பாங்க. அது ரிலேட்டட் கம்பெனிஸ், அது ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி போட ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இன்டைரக்டா இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வெப்சைட்ல இருக்கு அப்படிங்கும் போது அந்த வெப்சைட் என்னோட கம்பெனியா இருக்கிறவங்க என்னோட சார்ந்த ஏஐ எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் என்று பெஸ்டா தெரியும். அப்போ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வேற ஒரு ஏஐக்கு வேணும் அப்படின்னா எனக்கு காசு கொடுத்து வாங்கி. ஸோ அது கொடுக்கறதுக்கான காசுல இருந்து நான் சம்பாதிப்பேன். வேற ஒரு எத்தனை 10 ஏஐ என்கிட்ட நான் காசு கொடுத்து வாங்கிக்கோ, ஒரு இன்ஃபர்மேஷன் எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்து அவன் வித்துருவான், வித்து காசு பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி வாரம் நடக்கும். ஸோ இது இங்கதான் போய் முடியுமே தவிர ஒரு ChatGPT அப்புறம் அகைன்ஸ்டா ஒரு டீப்சீக் இருந்துச்சு அவன் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றான் கிடையாது. ஏன்னா ஒரு பேசிக்கா ஒரு டீப்சீக் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஏஐ இருந்தாலும் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நம்ம அவைலபிள் இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் பண்ணணும். அது காப்பிரைட்டட் இன்ஃபர்மேஷன் எடுத்ததுன்னா அதுக்கு பிரச்சனை, அது சேவ் பண்ணா பிரச்சனை. ஈவன் நம்ம கீ ஸ்ட்ரோக் பண்றோம் இல்லையா, நம்ம டைப் பண்றோம்ல கீபோர்ட்ல, அதை ரீட் பண்ணா கூட தப்பு. ஓகே, கேஷில சேவ் பண்ணா கூட தப்பு. அப்போ ரொம்ப 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 ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன ஆகும்னா எல்லா ஏஐயும் ஒரே மாதிரி கொண்டு வரும். அவங்களோட அல்காரிதம் வேற மாதிரி இருக்கும், ப்ராசஸிங் வேற மாதிரி இருக்கும், ரீடிங் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட டிசிஷன் மேக்கிங் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஒரே இடத்துல தான் போகும். அப்ப அந்த சோர்ஸுக்கு தான் காசு ஆகும், அந்த இடத்துல தான் வார் இருக்கும். ஸோ இந்த ஏஐ பெட்ரா இந்த ஏஐ பெட்ராங்கிற வார் நிறுத்திட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகுது, இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆக போகுது நீங்க கவனிங்க. அதுதான் ஃபியூச்சர். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.